3 prerequisites for baptism. ஞானஸ்நானம் டக்குன்னு உடனே எடுத்துறதா? அதற்கான முதற்படிகள் என்னென்ன என்றால் 3 காரியங்களை வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது, கற்றுக்கொள்ள வேண்டும். பி டாட். ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை பாருங்களேன். அது 2 வார்த்தைகளால் ஆன ஒரு சொல். ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் அடைந்த பிற்பாடுதான் ஸ்நானம் பெற வேண்டும். முதலாவது ஞானம் பெற வேண்டும், அடுத்து ஸ்நானம் பெற வேண்டும். அப்போ ஞானம் பெற வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. மத்தேயு 28:19-20 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன கட்டளை, The Great Commission of the Lord Jesus Christ. இந்த வசனத்தை அப்படியே ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா, Go ye therefore and teach all nations என்று இருக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று இருக்கும். ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுத்த பிற்பாடும் உபதேசம் பண்ணுங்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, வேதாமத்தில் கொடுத்திருக்கிறாரோ, அந்த உபதேசங்களை நாம் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் தேசத்தாருக்கும் போதித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்.